ருத்ராவோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? உன்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும் ருத்ரா. ப்ளீஸ் 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 ஒரே ஒரு தடவை உன் டைலாக்க மட்டும் சொல்லிடு. ஜுலா, சஃபோலா, அந்த டைலாக் மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கு சந்தேகப்படாத. இதேதான். என்ன ருத்ரா சொல்ல மாட்டியா? சும்மா ஜாலியா சொல்லு. சொல்ல ருத்ரா, சொல்லு கண்ணா, சொல்லு 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 சொல்லு. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. ருத்ரா, நீ எப்படி அங்க போன? அப்படினா இது யாரு? ஷக்கால், அது நான் கிடையாது, என்னோட இமேஜ். தாத்தாவை கண்டுபிடிக்க என்கிட்ட இந்த ஒரு வழி மட்டும்தான் இருந்துச்சு. தாத்தாவை தேட நான் வேல்கனோக்குள்ள போனதுக்கு அப்புறம் இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். எப்படிதான் நான் தாத்தாவை கண்டுபிடிச்சேன்? ஓ மனசுல நீ ஒரு பெரிய மெஜிஷியன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ருத்ரா? ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. ஷக்கால், இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. ருத்ரா, முதல்ல போய் அவனை புடிச்சு அவன் கதையை ஒரே அடியா முடிச்சிடுங்க. ஷக்கால், நீ இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தெரியும். மறைஞ்சிருந்து தாக்காத. தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வந்து ஃபைட் பண்ணு. ஷக்கால், நீங்க போட்ட பிளான் எல்லாமே ஃப்ளாப் அடிச்சு உங்களால ருத்ராவை தோக்கடிக்கவே முடியல. ருத்ரா உங்களை தைரியமா வந்து சண்டை போட வேற கூப்பிடுறான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஷக்கால், நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது நல்லது. இல்லன்னா எல்லாரும் முன்னாடியும் நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னை இங்கிருந்து தப்பிச்சு ஓட சொல்றீங்க. ஷாக்கால் எதை பார்த்து பயந்தது இல்ல. நான் ஷாக்கால்டா, ஷாக்கால். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த ஷாக்கால் யாரு, அப்ப சக்தி என்னன்னு. நான் வந்துட்டேன் ருத்ரா. இந்த ஷாக்கால் இது வரைக்கும் யார பார்த்தும் பயந்தது இல்ல. போய் போய் ஒரு சின்ன பையன் அடி வாங்கிட்டாரு. ஷக்கால், நீ எல்லாரோட வெக்கேஷனும் வீணாக்கி இருக்க. மரியாதை எல்லார்கிட்ட சாரி சொல்லிட்டு இங்க இருந்து போ. ஷாக்கால் சாரி கேட்கறதா? நடக்காது.
நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் ஷாக்கால். சாரி ருத்ரா, என் பாஸ் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன அடிச்சிடாத. இந்த ரெக்கார்டை பார்த்தா இசாங்கி சார் சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு. ஆனா தாத்தா இந்த மாதிரி எப்பயும் யாரையும் அவமானப்படுத்த மாட்டாரு. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. நாம ரீசெக் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. அகீரா, ஜக்கீரா, என்னோட வேலை நடக்கணும். நல்ல நண்பர்கள் எதிரியா மாறணும். இந்த திராட்சைய சாப்பிட்டு ஜெயசிங் கோவப்படணும். என்ன சொல்றீங்க ஷாக்கால்? இந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்ன ஆயிட போகுது? இந்த திராட்சை ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெயசிங் அப்புறம் இசாங்கியோட நட்புல பெரிய விரிசல் ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இந்த திராட்சைய சாப்பிட்டதும் இசாங்கி முகத்துல ஜெயசிங்க்கு என்னோட முகம்தான் தெரியும். அவர் நான் நினைச்சு என்னை இங்கிருந்து வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுவாரு, என்ன அவமானப்படுத்துவாரு. ஆனா உண்மையிலேயே இசாங்கி தான் அவமானப்படுவா. ஆனா இதெல்லாம் நடந்த கொஞ்ச நேரத்துல ஜெயசிங்க்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. எப்படியாவது அவன் அந்த திராட்சைய சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே நடக்கும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. நான் நினைச்சத முடிப்பேன். என்னோட பேரு தான் ஷாக்கால். ஷாக்கால் என் நண்பா, எதுக்காக நீ இப்படி சோகமா உட்கார்ந்து இருக்க? காலா என் நண்பா, நீ எப்போ வந்த? நீ இங்கிருந்து போயிடு நண்பா. என் சோகத்துக்கான மருந்து யாருக்கிட்டையும் இல்ல. அந்த ஜெய்சிங் சௌகான் என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டான் நண்பா. அவன் என்ன முழுசா அழிச்சிட்டான். அந்த ஜெய்சிங் சௌகான் என் நண்பனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கானா? நீ எதுக்காகவும் கவலைப்படாத ஷாக்கால், நான் அவனை ஒரு கை பாத்துறேன். எந்த பிரயோஜனமும் இல்ல காலா, எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஜெய்சிங் சௌகான் ஒரு சாதாரண சின்ன மெசிஷியன் கிடையாது. அவனை தோக்கடிக்கிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஷாக்கால், அவன் சாதாரண மியூசிஷியனா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னை விட பெரிய மியூசிஷியனா இருக்கவே முடியாது. என்ன நீ பழைய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காத ஷாக்கால். பழைய ஆளு இல்லனா இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிற மியூசிஷியன் காலா எல்லா மந்திரங்களையும் எல்லா மேஜிக்கையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவன். ஷாக்கா, இப்பவே நான் ஜெய்சிங்கோட அரண்மனைக்கு போய் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவனை கொண்டு வரேன். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா காலா, ஜெய்சிங்கோட பேலஸுக்கு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது பிளான் பண்ணி தான் உன்னால அங்க போக முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஜோகா, நீ தான் இப்ப போய் காலாக்கு உதவி செய்யணும். வந்துட்டா ருத்ரா, இங்க வந்துட்டா. நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டா. லேட்டானாலும் ஒரு வழியா வந்துட்டா. வராம அவன் எங்க போவான்? நான் இந்த ஹோட்டலுக்காக நிறைய பப்ளிசிட்டி பண்ணிருக்கேன். யாரா இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு ஒரு தடவை வரணும்னு நினைப்பாங்க. இவன் எப்ப வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டான்ல, இனி அவனால திரும்பி போக முடியாது. நீங்க எந்த சிட்டியை பத்தி பேசுறீங்கன்னு தெரியுதா? அந்த இடத்தோட பேரு சன் சிட்டி. ஆனா அந்த இடம் என்னோடது கிடையாது. அதனால இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியாது. அது ஜெய்சிங் சௌகானோட சன் சிட்டி. அவன் என்னோட பெரிய எதிரி. அவனை எனக்கு பிடிக்காது.
அவன் அந்த முழு சிட்டியை என்ன அங்க இருக்கிற ஒரு சின்ன இடத்த கூட கொடுக்க மாட்டான். அவன் ஒரு பெரிய மெஜிசியன். மெஜிஷியனா? இந்த காலத்துல மேஜிக்கா? நீங்களும் மெஜிஷியன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்க. அதுக்காக உங்களையே நான் மெஜிஷியன் எப்படி நம்புறது? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். அந்த ஷாக்கா என்ன நடக்குது? இதை நீங்க எப்படி பண்ணீங்க? இது என்னோட மந்திர சக்தியோட ஒரு சின்ன சாம்பிள் தான். ஜெய்சிங் சௌகான் இதை விட பெரிய பெரிய மேஜிக்லாம் பண்ணுவா. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கதைகளை மட்டும்தான் கேட்டிருக்கேன். சரி, என்னோட ஃப்ரெண்ட முதல்ல கீழே இறக்கி விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பக்கத்துல தானே ஏணி இருக்கு. மெதுவா இறங்கி வா. நான் உங்களுக்கு வேணாயிட்டேன் சகால். நீங்களும் நானும் ஒரே டீமா இருந்தா இந்த உலகத்தை நாம ஜெயிக்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, மேஜிக் பண்றதுக்கு எது ரொம்ப முக்கியமா தேவைப்படும்? மேஜிக் பண்றதுக்கு வாய், கண், அப்புறம் கை. இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். வாயில இருந்து மந்திரத்தை சொல்லி, கண்களால எங்க மேஜிக் பண்ணணும்னு சொல்லி, கைகளால மேஜிக்கோட ஆக்ஷன் பண்ணணும். நான் ஜெய்சிங்கோட கண்களையும் கைகளையும் வாயையும் செயலிழக்க வச்சிட்டா அவன் என் கண்ட்ரோலுக்கு வந்துருவானா? கண்டிப்பா. உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணு. அதுக்கப்புறம் சன் சிட்டி உனக்கு தான். அப்படியே என்னோட எதிரியும் அழிஞ்சிடுவான்.